ப்ரோ நீங்கள் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் பெரிய செலிபிரிட்டியாக இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் பெரிய பணக்காரனாக தான் இருப்பீங்க. உங்கள் வீட்டை காமிங்க ப்ரோ, உங்கள் வீட்டை காமிங்க ப்ரோ. என்னது பணக்காரனாக இருப்பேண்ணா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீடு பெரிய மாளிகை வீடுலாம் கிடையாது. நானும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் வீட்டை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வீடு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. கைஸ், இதான் எங்கள் வீட்டோட கிச்சனு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விறகுலாம், அந்த விறகு வச்சு தான் நாங்கள் சமையல் செஞ்சு சாப்பிடுவோம். விறகு அடுப்பில் சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதான் நான் குளிக்கிற இடம், துணி துவைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். கைஸ், இதான் நம்ம வீடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதான் நம்மளோட வீடு. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை. அம்மாவை நான் பார்த்துக்க வேண்டியது, ஆனால் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ அம்மா வந்து என்ன பார்த்துன்னு இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு தான் நம்ம வீட்டில், ஏதாச்சும் மாவு வைக்கிறதுக்கு, பழைய பொருள் வைக்கிறதுக்காக. அதே போல் ஒரு ஏர் கூலர் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் உடம்பு சரியாகணுன்றதுனால. முக்கியமாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் பண்ணிவிடுங்க. இப்பயும் சொல்கிறேன், நான் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, உங்களில் ஒருத்தன் தான். எனக்கு சொல்கிறதுக்குன்னு யாரும் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட சொல்லி புலம்புறேன். ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டுவேன், இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன். இதாங்க என்னோடய கடைசி ஆசை, அவ்வளோதான். அம்மா தூங்குறாங்க, அதனால் சத்தமாக பேச வேணாம். பாய், லவ் யூ கைஸ்.